ஒருவர் பல வருஷங்களுக்கு முன்னாடி தான் பயின்ற பள்ளியை பார்க்குறதுக்காக ஒரு ஊருக்கு வர்றாரு. வந்து தான் பயின்ற பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு. அங்கே போய் தனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரை பார்க்குறாரு. பார்த்து அந்த ஆசிரியர்கிட்ட வணக்கம் தெரிவிக்கிறாரு. அந்த ஆசிரியரும் பதிலுக்கு வணக்கம் தெரிவிக்கிறாரு. வணக்கம் தெரிவித்ததுக்கு அப்புறம் அந்த வந்த நபர் அந்த ஆசிரியரை பார்த்து கேட்குறாரு, ஐயா, பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட படித்தேன், என்னை ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த ஆசிரியர், இல்லைப்பா, எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பவும் அந்த வந்த மாணவர், ஐயா, நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பவும் அந்த ஆசிரியர், இல்லைப்பா, உன்னை யாருன்னு எனக்கு இன்னும் அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த வந்த மாணவர் சொல்கிறாரு, ஐயா, பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட படித்தேன். நான் படிக்கும்போது என்னுடைய நண்பன் ஒருவன் ஒரு அழகான கை கடிகாரம் கட்டியிருந்தான். அந்த கடிகாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எப்படியாவது அந்த கடிகாரத்தை திருடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவன்கிட்ட இருந்து நான் அந்த கடிகாரத்தை திருடிட்டேன். அவன் ரொம்ப அழுதுகிட்டு உங்கள்கிட்ட வந்து புகார் பண்ணான். நீங்கள் உடனே எல்லா மாணவர்களையும் வரிசையில் நிற்க சொல்லி அவன் எல்லாருடைய கண்களையும் கட்டி எல்லாருடைய பாக்கெட்டையும் நீங்கள் சோதனை போட்டீங்க. என் பாக்கெட்டில் இருந்து அந்த கடிகாரத்தை எடுத்துட்டீங்க. சிறிது நேரம் கழித்து எல்லார்ட்டையுமே வாட்ச் கிடச்சிருச்சு, நீங்கள் எல்லாரும் அவங்கவுங்க உங்கள் இருப்பிடத்தில் போய் அமரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கடிகாரத்தை அந்த மாணவன்ட்டையும் கொடுத்துட்டீங்க. ஆனால் அந்த கடிகாரத்தை திருடின என்னைய ஒரு தடவை கூட நீங்கள் தனியாக கூப்பிட்டு கண்டித்ததே கிடையாது. அதை பற்றி என்கிட்ட கேட்கவும் கிடையாது. அப்போ நான் முடிவு பண்ணேன், உங்களைப் போல் ஒரு மிகச்சிறந்த ஆசிரியராக ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதே மாதிரி உங்களைப் போலவே இன்றைக்கி நானும் ஒரு பள்ளியில் ஒரு மிகச்சிறந்த ஆசிரியராக பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போவாவது சொல்லுங்கள், என்னை ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர்கிட்ட கேட்குறாரு. அப்போ அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, தம்பி, என்னுடைய மாணவன் திருடன் என்று அந்த மாணவனின் முகத்தை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு எண்ணம் தோன்றும். அப்படிப்பட்ட எண்ணம் கூட எனக்கு தோன்றக்கூடாது என்பதற்காக உங்களையெல்லாம் கண்ணை கட்டி சோதனையிடும்போது என்னுடைய கண்ணையும் கட்டி கொண்டு தான் உங்களை நான் சோதனையிட்டேன். திருடிய அந்த கடிகாரத்தையும் மீட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு முன்னுதாரணமாக ஒரு ஆசிரியர் இருந்திருக்காருன்னு பாருங்கள். முன்மாதிரியாக வாழ்ந்தால் இப்படி வாழணுங்க. நன்றி.